உலகத்தில் பல நேரங்களில் நடைபெறுகின்ற சில சம்பவங்கள் மனதை ரொம்பவே ஆட்கொள்ள வைத்து விடுகிறது. சமீபத்தில் தான் ஸ்பெயின் நாட்டில் ஒரு சகோதரி கருணை கொலைக்கு அவர் நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து நீதிமன்றம் அவருக்கு கருணை கொலை கொடுத்து விடலாம் என்று அறிவித்து விட்டது. அந்த சகோதரி கருணை கொலை செய்யப்பட்டு விட்டால் என்பது செய்தி. இது ஒருபுறம் மனதில் வலியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது கொடிகாமம் பகுதியில் மணல் கொள்ளையரை தடுக்கச் சென்ற ஒரு காவல்துறை அதிகாரி அந்த மணல் கொள்ளைகள் ஓட்டி வந்த வாகனத்தின் தாக்கப்பட்டு அந்த இடத்திலே அவர் மரணத்தை தழுவி இருக்கிறார் என்கின்ற செய்தி சற்று அதிர்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த துயர சம்பவத்தின் பின்னணியில் சில அரசியல் சார்ந்த நகர்வுகளும் இருக்கிறது, அதுபோல மணல் கொள்ளையர்களுடைய அட்டூழியமும் இருக்கிறது என்ற செய்திகள் தான் எடுத்து வைக்கப்படுகின்றது. இலங்கையை பொறுத்த மட்டில், குறிப்பாக தமிழர் தாயகத்தை பொறுத்த மட்டில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்ச்சியாகவே பேசுபடும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான மக்கள் இது சார்ந்து தங்களுடைய கொந்தளிப்பை எடுத்து வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய வளங்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு செல்கின்றார்கள், நாங்கள் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறோம், எனவே இது தடுக்கப்பட வேண்டும் என்று மணல் கொள்ளைக்கு எதிராக மக்கள் களத்தில் இறங்கி போராடி இருக்கக்கூடிய களங்களை எல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஆனாலும் அரசு சார்பில் அதற்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லப்படும், அல்லது காவல்துறை அதிகாரிகள் அந்த மணல் கொள்ளையர்களுடைய வாகனங்களை பறிமுதல் செய்வார்கள். அதன் பின்பு அவர்கள் 2-3 நாட்களுக்குள் அந்த வாகனமும் வெளியே வந்துவிடும், அந்த மணல் கொள்ளை அடித்தவரும் வெளியே வந்து விடுவார். அதற்கு பின்னணியில் அரசியல் இருக்கிறது என்பது நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இதனை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் கூட நாடாளுமன்றத்தில் பல கருத்துக்களை பதிவிட்டிருக்கின்றார். எங்களுடைய கனிமங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன, அவைகள் தடுத்து நிறுத்தப்படுவதில்லை. இதற்கு பின்னணியில் அரசியலை சார்ந்தவர்கள் பெரும் ஆளுகையாக இருக்கிறார்கள். அவர்கள் அடக்கப்படாத பட்சத்தில் இந்த மணல் கொள்ளைகள் நிறுத்தப்படாது என்கின்ற விடயத்தை மிக அழுத்தமாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்திருக்கிறார். அதுபோல பல நேரங்களில் மக்களிடம் பேசுகின்ற பொழுது கூட அவர் கொந்தளிப்போடு இந்த விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறார். தற்பொழுது இந்த மரணம் மணல் கொள்ளையின் உச்சத்தை காட்டியிருக்கிறது என்றுதான் நம்மால் கணிக்க முடிகிறது. நாம் அறிந்திருக்கக்கூடிய செய்தியும் அதுவாக இருக்கின்றது. சட்டவிரோதமாக மணல்களை ஏற்றிக்கொண்டு ஒரு வாகனம் வருகிறது. இந்த வாகனம் மணலை கொள்ளையடிக்கிறது என்கின்ற செய்தி அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு கிடைக்கின்றது. எனவே அந்த வாகனத்தை பறிமுதல் செய்வதற்கும் மணல் கொள்ளையடித்தவரை கைது செய்து அவரை சிறைச்சாலையில் அடைப்பதற்குமான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு அதற்கான ஒரு வேகத்தோடு செயல்பட ஆரம்பிக்கிறது காவல்துறை. கொடுக்காமம் பகுதியில் கொர்வேலி என்கின்ற பகுதியில் தான் இது நடைபெறுகின்றது. அந்த வாகனம் மணலை ஏற்றி கொண்டு வருகிறது. ஆல்பர்ட் என்கின்ற காவல்துறையை சார்ந்த அதிகாரி, 50 வயது மதிக்கத்தக்கவர், அவர் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார். அந்த வாகனம் நிற்காமல் செல்வதற்கு அது தயாராகிறது. ஆயினும் அவர் அதை விடவில்லை. அந்த ஆல்பர்ட் என்கின்றவரை தடுத்து நிறுத்துவதற்காக வேகமாக முன்னே போய் நிற்பதற்கான களத்தை எடுக்கின்றார். அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்த வாகன ஓட்டி, நாம் இந்த வாகனத்தை நிறுத்திவிட்டால் இந்த மணல் கொள்ளைக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்று அவர்கள் விசாரணை செய்வார்கள், இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டி இருக்கும், நாம் நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சார்ந்தவர்களை நாம் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டுவிடும். எனவே மனதை கல்லாக்கி கொண்டு அந்த காவல்துறை அதிகாரியை தீர்த்துவிட்டு சென்று விடலாம் என்கின்ற நிலைப்பாட்டோடு அந்த வாகன ஓட்டி மிக வேகமாக அந்த வாகனத்தை ஓட்ட, அந்த வாகனத்தை மறித்து நின்ற ஆல்பர்ட் என்ற அந்த காவல்துறை அதிகாரி அந்த வாகனம் மோதி சம்பவ இடத்திலே மரணத்தை தழுவி விடுகிறார். இப்பொழுது இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. வீட்டிலிருந்து நான் வேலைக்கு செல்கிறேன் என்று காலையிலே சொல்லிவிட்டு கிளம்பிய ஆல்பர்ட் அவர்கள் இரவு வீட்டிற்கு அவர் உயிரற்ற உடலாக செல்கிறார் என்கின்ற பொழுது அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய வேதனையை அனுபவிக்கும் என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் கண்முன்னாலே
மணல் கொள்ளை மிக சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு களம் அரங்கேறி கொண்டு இருக்கிறது என்றால் அரசியல்வாதிகளுடைய ஒரு தூண்டுதலோ ஒரு ஆதரவோ இல்லாமல் இவைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதைத்தான் பெரும்பாலானவர்கள் செய்திகளாக எடுத்து வைக்கிறார்கள். அரசு எவ்வளவுதான் காவல்துறை அதிகாரிகளை முடுக்கிவிட்டாலும் இந்த அரசியல்வாதிகளை மீறி காவல்துறை அதிகாரிகளால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது. பல நேரங்களில் காவல்துறை அதிகாரிகள் நொந்து போய் இந்த மணல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களை திரும்பி பார்க்காமல் செல்லக்கூடிய களங்களும் நடைபெற்றிருக்கிறது. மக்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், இங்கு மணல் கொள்ளை அடிக்கப்படுகிறது என்று. ஆனால் அந்த மக்களுடைய போராட்டத்தை உள்வாங்கிக் கொண்டு அவர்களுக்கான ஒரு பதிலை சொல்வதற்கு இந்த அரசியல் சார்ந்தவர்கள் முனைப்பு காட்டவில்லை என்பதை நாம் கண்டிப்பாக இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். பெரும்பாலான நீர் சார்ந்த இடங்களிலெல்லாம் இந்த மணல் கொள்ளைகள் சர்வ சாதாரணமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது கண் முன்னாலே அவர்கள் அள்ளிக்கொண்டு செல்லக்கூடிய களங்கள் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. கேள்வி யாராவது கேட்டுவிட்டால் அவர் மீது கூட பொய் வழக்கு வரக்கூடிய ஒரு களங்களும் இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று கருத்துகள் வருகின்றன. தற்பொழுது இந்த வழக்கை மையப்படுத்தி அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக செயல்பாடுகளை எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கின்றார்கள். இது கூட ஒரு கண்துடைப்பு நாடகமாகத்தான் இருக்கும் என்றுதான் பெரும்பாலான பொதுமக்கள் அதை கருத்துக்காக வைக்கிறார்கள். அரசு நினைத்திருந்தால் இந்த மணல் கொள்ளைகள்லாம் எப்பொழுதோ தடுத்திருக்க முடியும். ஆனால் அரசு திட்டமிட்டு தடுப்பதாக ஒரு நாடகத்தை நடத்திவிட்டு பின்னாக சென்று அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய களங்களை எடுக்கக்கூடிய காரணத்தினால்தான் இது போன்ற பல களங்கள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற செய்தியை எடுத்து வைக்கிறார்கள். நேற்று நடைபெற்ற வளர்ச்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட கடற்தொழில் அமைச்சர் அவர்களிடம் மாணவர் ஒருவர் எழும்பி திடீரென்று ஒரு கேள்வியை கேட்டார். எங்களுடைய மண் வளங்கள் இங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, இதை அரசு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அதிரடியான ஒரு கேள்வியை கேட்டார். ஆனால் கடற்தொழில் அமைச்சர் மிகவும் சாதுரியமாக அந்த கேள்விக்கான பதிலை தெளிவாக எடுத்து வைக்காமல் ஏதோ ஒரு கடந்து செல்லக்கூடிய ஒரு களத்தோடு அவர் அந்த விடயத்தில் இருந்து கலந்து சென்ற நிகழ்வுகள் நேற்று ஊடகங்களில் பேசுபடு பொருளாக மாறியிருந்த செய்திகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அல்லது அறியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம். தற்பொழுது இந்த மணல் கொள்ளையில் ஒரு உயிர் பறிக்கப்பட்டதல்ல, தினம் தினம் நிலத்தாய் அங்கு கற்பழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்பதுதான் நிஜம். அரசு அதிகாரிகள் இதற்கான ஒரு தெளிவான முடிவுரை எழுதப்பட வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மக்களுடைய வேண்டலாக இருக்கிறது. நன்றியுடன் என்பார்.